வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா. இன்றைக்கி டே 4:30க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 15 கிலோமீட்டர் நடந்தோம். ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. ஒட்டஞ்சத்திரத்தில் சரி ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் நடக்க வேணாம், ரெஸ்ட் எடுத்துலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது இந்த இடம் வந்தது. பகவான் ஸ்ரீ ராமசாமி சித்தர் அதிஷ்டானம் ஒட்டஞ்சத்திரம். ஸோ இது வந்துட்டு உள்ளே போய் கேட்டோம், இந்த மாதிரி திருச்செந்தூர் நடைப்பயணம் போகிறோம், குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே இருந்துங்க அப்படின்னு சொன்னாங்க. குளிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு இந்த ராமசாமி சித்தர் அவரை பற்றி சொன்னாங்க. இவர் வந்து நிறைய அதிசயம் பண்ணியிருக்காரு. நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சா இல்லை இந்த சைடில் இருக்கவங்க யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது. அண்டு நிறைய விஷயம் சொன்னாங்க. இவர் வந்துட்டு 600 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க. கை காலெல்லாம் துண்டு துண்டாக போயிருக்குங்களாம். சாமியார் யாரோ வெட்டி போட்டாங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ளே போய் மக்களை கூப்பிட்டு வரும்போது அப்படியே நார்மலாக உட்காந்துருப்பாராம், உயிரோடு இருப்பாராம். அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்காராம். சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லுவாராம். வாங்கிட்டு வந்துட்டு அந்த பார்சலை ஓப்பன் பண்ணால் உள்ளே சக்கரை பொங்கல் இருக்குமா. அந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. இவர் எங்கே பிறந்தாரு எங்கே வளர்ந்தாரு அதெல்லாம் யாருக்கும் தெரியல. ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நிச்சயமாக ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி இவங்க அன்னதானம் சாப்பிடுங்க. அன்னதானம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீட்டு சாப்பாடு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ அன்னதானம் சாப்பிட்டு இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க.